ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. இன்னைக்கு சாமி கும்பிடுவோம். அதுக்கு தேவையான பொருளை தான் வாங்க போகிறோம். அதுதான் நீங்கள் ஒரு மினி விளாக்கா பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியப்பாவுக்கு மட்டும் வருஷம் வருஷம் ட்ரெஸ் எடுப்போம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்காக ராம்ராஜ் போயிருந்தோம். ஷர்ட்டு கலெக்ஷனு சைஸ் இதெல்லாம் பார்த்து ஃபைனலி வந்து ஒரு ஷர்ட்டை வந்து சாய்ஸ் பண்ணிட்டு பில்லெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. டவலு வேஸ்ட்டு எக்ஸட்ரா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வேற ஒரு ஷாப் தான் போயிருந்தோம். பக்கத்துலேயே பூ மார்க்கெட் அப்படி பூவும் வாங்கியாச்சு. அடுத்து இங்கே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஏரியா தான் பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் ஸ்வீட் வாங்கினோம். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச கேக்குமே இருந்தது. ஸோ அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். அங்கே வச்சு உடனே சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட் ஆயிரும், நல்லா இருக்காது சாப்பிட்டாலுமே. அதனால வந்து உடனே சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து வடை பஜ்ஜி இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் நிறைய வாங்கியிருந்தோம். அதை கவர் பண்ண முடியலை. அவ்வளோதான், எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொன்றும் தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வந்து அப்பளம், பால் பாயாசம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. என்னதான் நான் நான்வெஜ் பிரியமாக இருந்தாலும் இந்த ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் லைக் இதெல்லாம் பார்க்க வயிறு பசி ஓவராயிட்டே போகுது. ஓகே, நம்ம இதெல்லாம் யாருக்காக சமைச்சோமோ அவங்களுக்கெல்லாம் படைச்சிட்டு நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். வாங்க யாருக்கெல்லாம் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்னோட ஆச்சு, இது என்னோட தாத்தா, 2 பேருமே எங்கள் அம்மாவுடைய அம்மா அப்பா. என்னோட லைஃப்பில் முக்கியமான பார்ட் இவங்க தான். இவங்களெல்லாம் நான் இல்லை அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு இடத்துல விரிவாக சொல்கிறேன், நேரம் வரப்போ சொல்கிறேன். இவங்க வந்து என்னோட பெரியப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. நான் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. பட் இவங்க கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். கண்டிப்பாக இவங்கள பற்றி ஒரு இடத்துல சொல்கிற நேரம் வரப்போ சொல்கிறேன். பூஜை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே சாமி கும்பிட்டோம். ரொம்ப திருப்தியாகவே இருந்தது. சமைச்ச சாப்பாடு ஒவ்வொன்றுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் பெரியம்மா ஒரு ஆளாக தான் தனியாக பண்ணாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ அதில் ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்த விளாக் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிக் விளாக்ல சொல்கிறேன். என் சைட்லேயும் எங்கள் அண்ணன் சைட்லேயுமே கேட்டீங்க, என்னாச்சு விளாக் போடலை, எதிர்பார்த்தோம் அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.